அனைவருக்கும் வணக்கம். இன்னைய இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா எபிலெப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நோய். தமிழ்ல சொல்ல போனா ரொம்ப சுருக்கமா காக்கா வலிப்புன்னு சொல்லுவோம். வலிப்பு நோய் பிட்ஸ் அப்படின்னு சொல்றது. பிட்ஸ் இங்கிலீஷ்ல பிட்ஸ் செய்ஷியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பல டேர்ம்ஸ் இதுல இருந்தாலும் இந்த நோய்க்கு ஏன் குறிப்பிட்டு இப்ப நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேசுறோம்னா, இந்த நோய் வந்துட்டவங்க பெரும்பாலும் இத வெளிய சொல்லக்கூட சில நேரங்கள்ல பயப்படுவாங்க. தனக்கு வலிப்பு இருக்குன்னு தெரிஞ்சா, அந்த காரணத்தினாலேயே தனக்கு கிடைக்கக்கூடிய நெறைய வாய்ப்புகள் தவறி போகும். வேலைக்கு இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள்ல திருமணத்துக்கே கூட தடை இருக்கும். எப்படி அவர நம்பி எப்படி பொண்ணு குடுக்கறது? இல்ல அந்த வலிப்பு இருக்கக்கூடிய பெண்ணுக்கு எப்படி வரன் அமையறது? இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில இருக்கும். இந்த ஒரு நோயால பெரிய ஒரு மன அழுத்தத்த நெறைய மனிதர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெளிய சொல்லவும் முடியாம, உள்ளுக்குள்ளேயே இருக்கிற பாரத்த போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. முதல்ல இந்த நோய பத்தி பார்க்கலாம். இந்த ஃபிட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது எபிலெப்சி இந்த நோய் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நம்முடைய மூளை மட்டுமே சார்ந்த ஒரு நோய். இதுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த உறுப்பு சார்ந்ததுன்னா மூளை. மூளையில ஏற்படக்கூடிய ஒரு மின்சார குழப்பம்னு சொல்லலாம். எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்சஸ் அந்த நியூரான்ஸ்ன்னு சொல்லுவோம். மூளைக்குள்ள இருக்கக்கூடிய நரம்புகள். இந்த நியூரான்ஸ்ல ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்சஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபிட்ஸ் அப்படிங்கிறது காரணம். தவறான சமிக்கைகளை மூளை தவறுதலா அனுப்பிடும். ஒரு முறை ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா அந்த ஒரு முறை அந்த உடம்பு தூக்கி போடும். தொடர்ந்து மூளை இல்லாத நடந்துகிட்டே இருக்கிறது தான் இந்த வலிப்பு வந்து இப்படி இழுப்பாங்க. கை கால்லாம் இது இழுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஒரு இந்த மாதிரி இந்த மூளை சார்ந்து இந்த குழப்பங்கள் வர்றதுனால இந்த வலிப்பு நோய் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. இது வர்றதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதா இது பெரும்பாலும் பரம்பரை நோயாக வரலாம். ஜெனிட்டிக். தாத்தாவுக்கு இருக்கு, பாட்டிக்கு இருக்கு. அது யாரோ ஒருத்தருக்கு குடும்பத்துல பாத்தீங்கன்னா தொடர் கதையா வந்துகிட்டு இருக்கு. பெரும்பாலும் இந்த பரம்பரை நோய்கள் அப்படிங்கிறத குணப்படுத்துறதுக்கு நேரடி மருந்துகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவுதான். ஆனா இந்த மலர் மருந்துகள் மூலயமா இந்த பரம்பரை நோய்களை கட்டுப்படுத்த முடியும். இந்த வலிப்பு நோய், பரம்பரை நோய் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும். அம்மாவுக்கு இருந்திருக்கு, அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த 2 பிள்ளைகளுக்கும் வருது. இது வந்து அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பா அது போய்கிட்டே இருக்கு. சோ இந்த நோயுடைய தொடர்பை நம்ம துண்டிக்க முடியும் இந்த மலர் மருத்துவத்தின் மூலயமாக. இது ஜெனிட்டிக்கலா வர்றது ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன். அடுத்த ரீசன் பரம்பரை நோய் இல்லாமலும், பரம்பரையா இல்ல, ஆனா யாரோ ஒருத்தருக்கு இயல்பாகவே வலிப்பு நோய் வரலாம். அது ஏதோ ஒரு மிஸ்டேக்கா இருக்கலாம். அவங்க டெலிவரி டைம்ல அந்த குழந்தை பிறக்கும் போது யாரோ ஒருவர் அந்த பிரசவத்துல செய்த தவறு, இந்த தலையை பிடிச்சி அமுக்கிடுவாங்க, இல்ல ஏதாவது ஒரு டூல்ஸ் பட்டிருக்கும், நமக்கே தெரியாத காரணங்களாகவும் இருக்கலாம். வேற எந்த ரீசனா வேணாலும் இருக்கலாம். இல்ல வித்தவுட் எனி ரீசன் கூட இயற்கையாகவே இந்த வலிப்பு நோய் அவங்களுக்கு வரக்கூடலாம். பரம்பரை நோய் இல்லாமல் இயல்பாகவே சிலருக்கு வரும். அது பாத்தீங்கன்னா தொடராது. அடுத்த ஜெனரேஷனுக்கு தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனா அந்த ஒரு நபருக்கு மட்டும்தான் அந்த குடும்பத்துல வலிப்பு இருக்கும். பெரும்பாலும் ஜெனட்டிக்ங்கிறது வம்சாவளியா யாரோ ஒருத்தருக்கு தொடர்ந்துகிட்டே வந்துடும். பட் அது அந்த ஜெனட்டிக்கா இல்லாத ரீசன்ல இருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அவங்களுக்கு மட்டும் இருக்கும். மூன்றாவதாக மூளை காய்ச்சல் வந்திருந்தா, மூளை சம்பந்தப்பட்ட ஃபீவர்ஸ், நோய்கள் இது மாதிரி ஏதாவது வந்திருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த காய்ச்சலுக்கு அப்புறம் பிட்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மூளையில சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டு அந்த ஆர்கன் வந்து ஒரு டிஸார்டருக்கு போயிருக்கும். அந்த டிஸார்டர்னால அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஃபிட்ஸுங்கிறது லைஃப்ல வந்துகிட்டே இருக்கும். அடுத்த கட்டமா பக்கவாதம், பேராலிசிஸ் ஒரு சிலருக்கு தற்செயலா வந்துட்டு இருக்கும். இயங்க முடியாம கீழே விழுந்துருவாங்க. பக்கவாதம், பேராலிசிஸ் இது ஒரு வாத நோய். பக்கவாதத்திலிருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் சிலருக்கு வலிப்பு நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு. அந்த பக்கவாதம் இருக்கிற வரைக்கும் எதுவும் தெரியாது. ஏன்னா பக்கவாதம் அப்படிங்கிறதும் மூளை சார்ந்த நோய் தான். கம்ப்ளீட்டா ஒரு பகுதி உடம்ப வந்து செயல் இழந்து போகுது. மீண்டும் அந்த செயலுக்கு வந்ததுக்கு அப்புறம், அந்த செயல்ல இருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் முழுமையா அந்த மூளை குணமடையாமல் அங்க பாத்தீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு அந்த ஃபிட்ஸ், அதுதான் சீஷூர், அப்படியே உறைஞ்சு நின்னுடும் ஒரு பகுதி.
இந்த மாதிரி பக்கவாதத்துக்கு அப்புறமும் இந்த வலிப்பு நோய் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் இன்ஜுரிஸ். எந்த வாய்ப்பும் இல்லை, எங்கேயோ ஒரு சின்ன வயசுலயோ இல்லை ஏதோ ஒரு ஏஜ்லயோ தலையில அடிபட்டுரும். தலையில பட்ட அடியினால அந்த நரம்புகள்ல ஏற்பட்ட அந்த பாதிப்புகள்னால அதுல இருந்து அவங்களுக்கு வலிப்பு நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த கட்டமா ஏதாவது சர்ஜரி பண்ணிருப்பாங்க உடம்புல, மேஜர் சர்ஜரி, ஏதாவது ஒரு ஆபரேஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்கப்படுற அனஸ்தீஷியாக்கள்னாலேயோ மயக்க மருந்துகள்னாலேயோ இல்ல அந்த நேரத்துல கொடுக்கப்பட்ட ஓவர் டோஸ் இல்லைன்னா அந்த சர்ஜரிக்கல் ப்ரொசீஜர்ஸ், இதுல எங்க ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் நடந்திருந்தாலும் அங்க அவங்களுக்கு அந்த ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெரும்பாலும் சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த டெலிவரிக்கு அப்புறம் கூட அந்த பிரச்சனைகள் வரும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சடனா ஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கும். இது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த அந்த மொமெண்ட்ல இருந்து தான் அவங்களுக்கு அந்த வலிப்புங்கிறதே தொடர்ந்துகிட்டு போகும். அதே போல பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்க. உடம்புல ரத்தம் குறைஞ்சிருக்கு, ரத்தம் ஏத்துவாங்க. அந்த ரத்தம் ஏத்தக்கூடிய நேரங்கள்ல ஒரு கவனக்குறைவா இருந்துட்டா அந்த ரத்தம் ஏத்தக்கூடிய நபர்கள் அந்த ரத்தம் அந்த கவர்லயே உறைஞ்சிட்டாலும் அந்த உறைந்த ரத்தம் உள்ள போயிட்டாலும் இது மேன்மேட் மிஸ்டேக் கம்ப்ளீட்லி. ஒரு கவனக்குறைவு முழுக்க முழுக்க பெரிய கவனக்குறைவால அப்படி ஃபிட்ஸ் வந்தவங்களும் உண்டு. இந்த ரத்தம் உறைஞ்ச ரத்தம் அந்த மூளையோட நரம்புகள்ல போய் எங்கேயோ நின்றுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபிட்ஸுங்கிறது வந்துடும். இது இந்த அறுவை சிகிச்சை இந்த ப்ரொசீஜர்ஸ் மூலயமாலாம் வர்றது. அடுத்ததா மூளையில கட்டிகள் ஏற்பட்டா, டியூமர்ஸ், மூளையில கட்டிகள் ஏற்பட்டிருந்தால் இந்த வலிப்பு நோய்கள் வர்றதுக்கு காரணம். மூளையில ஏதாவது ஒரு பக்கத்துல கட்டி இருக்கும், அந்த கட்டி உருவானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வலிப்பு நோய்கள் வரும். அடுத்ததா இன்டர்னலா ப்ளீடிங் ஆகும், மூளைக்குள்ளே நரம்புகள் சிதைஞ்சிரும். அந்த மூளையில ஏற்படுற ரத்த கசிவுன்னு சொல்லுவோம். இது வெளியே வராது, இந்த ஸ்கல்லுக்குள்ள மூளைக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே ரத்த கசிவுகள் நடந்துகிட்டு இருக்கும். இந்த ரத்த கசிவனாலையும் இந்த ஃபிட்ஸ் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அல்கஹாலிக், தொடர் குடிப்பழக்கம். அதிகமா குடிப்பாங்க. நான் உங்களுக்கு அதிகமா அவங்க குடிக்கிறதுனால மூளையில போற நரம்புகள்ல ரத்த ஓட்டம் உறையும். எப்போ அந்த ரத்தம் ஓடாம அங்க உறையுதோ அப்போ ஃபிட்ஸா வரும். அந்த ரத்தம் உறைஞ்சது அங்கேயே நின்று போச்சுன்னா அது ஸ்ட்ரோக், அதுதான் கம்ப்ளீட்டா அவங்க படுத்துருவாங்க, பக்கவாதம் அப்படிங்கிற மாதிரி கீழே விழுந்துருவாங்க. அந்த ரத்தம் தொடர்ந்து அல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு இது வாய்ப்பு. தொடர்ந்து அதிகபட்ச அல்கஹால்ஸ், அந்த அல்கஹாலுக்கே பயங்கர அடிக்ட் ஆவாங்க. அவங்களுக்கு இது சான்சஸா இருக்கு, ஒரு வாய்ப்புகளா இருக்கு. நரம்பு மூளை போற நரம்புகள்ல ரத்தம் உறைஞ்சிரும் அந்த மாதிரி அதிகமான அல்கஹால் எடுக்கிறதுனால அவங்களுக்கும் வலிப்பு வரலாம். இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நோய் சார்ந்த காரணங்கள், இது உடல் சார்ந்த காரணங்கள்லாம் வருது. அடுத்ததா பாத்தீங்கன்னா மனசு சார்ந்த காரணம். சின்ன வயசுலயோ ஏதோ ஒரு நேரங்கள்ல ஏதோ ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம், குழந்தைகள் ஒருத்தரோட ஒருத்தர் விளையாடும் போது ஏதாவது ஒரு பெரிய பயம், இந்த மாதிரி அதிர்ச்சி மனசுல பதிவாயிடுச்சுன்னா அந்த அதிர்ச்சி தாங்காம அந்த நேரம் அந்த வலிப்பு வந்திருக்கும், ஃபிட்ஸ் வந்திருக்கும். அது பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 5 வயசுல ஒருத்தருக்கு அது மாதிரி நடந்திருக்கு. ஸ்கூல்ல பிரேயர்ல ஏதோ பண்ணிட்டாங்க, ஆனா அவர் என்கிட்ட வரும்போது அவருக்கு வயசு வந்து 56 என்னமோ இருந்தது. அப்போதான் வந்து சொன்னார், இந்த மாதிரி எனக்கு 5 வயசுல இருந்துதான் ஃபிட்ஸ், அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. பட் அந்த அதிர்ச்சியோட பின்விளைவு என்ன நடந்திருக்கு அவருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோட்ல போறாரு, சடனா அவரை பார்த்து ஒரு நாய் குலைச்சா கூட அந்த உடம்பு அதிர்ந்துச்சுன்னா உடனே அங்க ஃபிட்ஸ் வந்து கீழே விழுந்துடுறாரு. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து நடக்குது. இது மன ரீதியான ஒரு விஷயம். அந்த அதிர்ச்சியின் பின்விளைவு காரணமாக இந்த வலிப்பு நோய் வரும். அது இல்லாம நிறைய மனக்குழப்பங்கள், அதிகமா சிந்தனைகள் மனசுல போட்டு குழம்பிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அதிகமான பயம், பதட்டம், இது மாதிரியான மன ரீதியான காரணங்கள், நம்ம விரும்பத்தகாத சூழ்நிலைகள் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது, அதை அவங்களால சகிச்சுக்க முடியல, தாங்க முடியல, உள்ளுக்குள்ளேயே ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மன ரீதியான காரணங்களாலும் பாத்தீங்கன்னா இந்த வலிப்பு நோய் வர்றதுக்கான இது நிறைய இருக்கு. இப்ப இந்த வலிப்பு நோய் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இயல்பு வாழ்க்கை வாழறது ரொம்ப கடினமா தான் இருக்கும் அவங்களுக்கு. வெளியே நான் சொன்ன மாதிரி
பெரும்பாலும் இதை வெளியே ஷேர் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்கள ஒரு பரிதாபமான ஒரு பார்வை பார்க்கறது யாருக்கு தான் பிடிக்கும்? நம்மள ஒருத்தர் பரிதாபமா பார்க்கறாங்கன்னா, அது வந்து பெரும்பாலும் யாருக்கும் பிடிக்காது. ஸோ அவருக்கு வலிப்பு வருதா அப்படின்னு. சொன்ன மாரி ஒரு வேலைக்கு அவங்க அப்ளை பண்றாங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா கூட, இவருக்கு ஃபிட்ஸ் வருமா? அப்ப வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் திருமண வாழ்க்கை அமையறதுங்கிறதும் ரொம்ப கஷ்டம். அவங்க சொந்த பந்தங்களே பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய கொஞ்சம் தனிச்சு தான் பார்ப்பாங்க. அப்பா, அம்மா மட்டும் தான் கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த குழந்தை மேல எக்ஸ்ட்ரா கேர் குடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மத்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நிராகரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அவங்கள சமூகத்துல ஒரு சின்ன நிராகரிப்பு எந்த நேரத்திலயுமே அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப இந்த பிரச்சனையில இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே தனியா, தைரியமா போக முடியாத ஒரு நிலை இருக்கும். ஒரு பயணம், அ அவங்களுக்கு டிராவல் பண்றது பிடிக்கும் அப்படின்னா, தனியா போலாம், சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு தடை. போக முடியாது. ஏன்னா, எப்போ இந்த பிரச்சனை வரும், எந்த இடத்துல வரும், எதுவுமே தெரியாது. அந்த வலிப்பு வரும்போது தவறி கீழ விழுவாங்க. கீழ விழறதுனால உடம்புல பல காயங்கள், பல அடி. அதுக்கு அந்த நேரங்கள்ல உயிர் போனவங்களும் நான் பார்த்திருக்கேன். அந்த தலையில அடிபட்டு, அதுக்கப்புறம் அந்த உயிர் பிரிஞ்சது, அதுவும் உண்டு. ஏன்னா, அந்த நேரம் அவங்க சுயநினைவு இழந்து கீழ விழறாங்க. அ எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. எது மேல விழறாங்க, என்ன நடக்குது, எதுவுமே அவங்களுக்கு தெரியாம போயிடுது. ஸோ, அப்போ ஏற்படுற அந்த காயங்கள், இதெல்லாமும் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். இந்த கை, கால்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்பயுமே சோர்ந்து போய் தான் இருப்பாங்க, இந்த பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு. உடம்பு வந்து ஒரு தெம்பா இருக்காது. சரி அந்த உடம்ப மாத்தலாம், ஒரு உடற்பயிற்சி எல்லாம் பண்ணலான்னு பார்த்தா, எதுக்குமே அந்த உடல் ஒத்துழைக்காத ஒரு நிலை குடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஜிம்முக்கு போலாம், ஒரு எக்சர்சைஸ் பண்ணிட்டு நம்ம உடம்ப மாத்தலாம்ன்னு அவர் நெனச்சாலும், அந்த வெயிட் தூக்குனாருன்னா, அந்த அதிர்ச்சியில அந்த உடம்பு மறுபடியும் அந்த ப்ராப்ளத்துக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எதையுமே அந்த உடல் ஏத்துக்காத நிலையிலே வந்து இருக்கு. ஆ அதே மாரி அவங்க ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயங்களையும் அனுபவிக்க இயலாம, ஒரு மன அழுத்தத்துக்குள்ளேயே வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அவங்க சமூகம் அவங்கள நிராகரிக்குதோ இல்லையோ, இவங்க தன்னத்தானேவும் தனிமைப்படுத்திக்கிட்டும் சில நேரம் வாழ்வாங்க. பெரும்பாலும் எதுலயும் கலந்துக்கவே மாட்டாங்க. நான் வரல. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். கான்ஃப்ளிக்ட்ஸ். ஏன் நான் வந்து இந்த இடத்துக்கு ஏன் நம்ம வரணும்? இந்த பிரச்சனை இருக்கு. நான் எப்படி வர முடியும்? இந்த பயத்தினால தன்னத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டே இந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வலிப்பு நோய் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அன்றாட வாழ்க்கைன்றதே பார்த்தீங்கன்னா, யாரையாவது சார்ந்து தான் வாழணும். துணைக்கு யாரோ ஒருத்தர் கூட்டிக்கிட்டே தான் போகணும். எங்க போனாலும். அண்ணனோ, தம்பியோ, அக்காவோ யாரோ ஒருத்தரோ இல்ல அப்பா, அம்மா கூட கூட ஒருத்தர் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இருந்தா தான் அவங்களால போக முடியும். அப்படி இல்லன்னா, எந்த எந்த சூழ்நிலையில அந்த வலிப்பு வரும்ன்ற பயத்திலேயே வந்து அவங்க எதையுமே செய்யாம இருக்க மாட்டாங்க. வெளிய செய்யாமலே இருப்பாங்க. வெளிய போகவும் மாட்டாங்க. ஸோ அந்த வாழ்க்கைய அனுபவிச்சு வாழ முடியாத நிலையில தான் அவங்க இருப்பாங்க. பல வருஷமா மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும், அந்த நோய அவங்களால கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருப்பாங்களே தவிர, முழுமையா குணமானவங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரா தான் இருப்பாங்க. ஸோ வாழ்நாள் முழுக்க மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வாழ்நாள் முழுக்க நம்ம எந்த ஒரு மாத்திரை எடுத்தாலும், அதனால ஒரு பக்க விளைவும், பின் விளைவும் வேற நடக்கும். இதெல்லாமும் வந்து இந்த வலிப்பு அப்படிங்கிறத பிரச்சனை வரும். அதே போல இந்த வலிப்பு நோய்கள்ல சில இது உண்டு. ரகங்கள். ஒரு சிலருக்கு எப்பயாவது ஒரு முறை தான் உடம்பு அப்படி தூக்கி போடும். அது பெருசா பாதிப்பு ஒண்ணும் இல்ல. அத வலிப்புன்னு சொல்ல முடியாது. அது நேச்சுரலாவே ஒரு மனுஷனுக்கு மூளையில ஏற்படுற குழப்பங்கள்னால டக்குன்னு அப்படி தூக்கி போடும். அப்புறம் நார்மல் ஆயிடும். ஸோ அத பத்தி நம்ம பெருசா ஒரி பண்ண வேண்டிய வேலை இல்ல. ஒரு சிலருக்கு தொடர்ந்து அந்த கை, கால் இழுப்பது, வாயில நுரை தப்புவது, நுரை தள்ளுறதுன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு போறது ரொம்ப மோசமான ஸ்டேஜ். அதுதான் வந்து ஹெவியான ஃபிட்ஸ். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. கை, கால்கள்ல எந்த விதமான அசைவும் இருக்காது. அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. செய்ஷூர் அப்படின்னு. அப்படியே அப்படியே உறைஞ்சிருவாங்க. அவங்கள மீறி அந்த மயக்கம் வந்து அப்படியே கீழ விழுவாங்க. அந்த உத்து கவனிச்சா தான் தெரியும். அந்த கை விரல்கள்லாம் லேசா ஆடிக்கிட்டு இருக்கும். இது ஒரு வகையாவும் ஃபிட்ஸ் வருது. இது இது இதுவும் பார்த்தீங்கன்னா, எபிலெப்டிக் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆர்டர்ல தான் சேர்த்து வைப்பாங்க. இந்த வலிப்பு நோய் அப்படிங்கிறது தான் வரும். அது. அடுத்தது பார்க்கின்சன்ஸ்ன்னு ஒரு நோய் இருக்கு. நொடிப்பு வாதம். லைட்டா உடம்பு உதறிக்கிட்டே இருக்கும். இது வலிப்பு மாரி பெரிய அளவுலயும் கொண்டு போவாது. ஆ ரொம்ப கம்மியாவும் இருக்காது. உடம்பு அப்படியே நொடுங்கிக்கிட்டே இருக்கும். நொடிக்கு நொடி அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேரு நொடிப்பு வாதம். இதுவும் வந்து இந்த வலிப்பு நோய்களுடைய ஆர்டர்ல தான் சேரும்.
நொடிப்புவாதம் என்ன செய்யுதுன்னா கிராஜுவலா ஒருத்தரை வீக் பண்ணிக்கிட்டே வரும். ஏன்னா எவ்வளவு நாளைக்கு அந்த உடம்பு ஆடிக்கிட்டே இருக்கு. ஸோ பெட்டிக்னு சொல்லுவோம். தொடர்ந்து ஒரு பொருள் மேல நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகிக்கிட்டே வரும். அதுக்குன்னு ஒரு கால அளவு இருக்கும் வாழ்நாள். அதுக்கப்புறம் அந்த பொருள் பிரேக் ஆகும். அதேதான் இந்த மனித எலும்புக்கும் நரம்புக்கும் அதே தான் இது ஃபெட்டிக். தொடர்ந்து இந்த நொடிப்புவாதத்தால் அந்த உடம்பு ஆடிக்கிட்டே இருக்கும்போது அந்த உடல் காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலுவை இழந்து அது வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள போகுது. ஸோ சைலண்டா ஸ்லோவா அவங்கள பிரச்சனைக்குள்ள இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கிற ஒரு நோய்னா அந்த நொடிப்புவாதம். இது எல்லாமே இந்த வலிப்பு அப்படிங்கிற நோய்கள்ல சாரு. இதுக்கு அப்போ எந்த மருந்து எடுத்தாலும் கட்டுப்படுத்துறோம். இப்பவும் சொன்னா ஓப்பனா சொல்ல போனா அலோபதியில கட்டுப்படுத்திட்டு தான் இருக்காங்களே தவிர ஒரு சின்ன மெடிசன் பாட்டில் கையில கொடுத்துட்டு இதை டெய்லி போட்டுக்குங்க, இல்ல வலிப்பு வரும்போது போட்டுக்குங்க. வலிப்பு வரும்போது போடுறதுன்றது ரொம்ப ரேர். கூட இருக்கிறவங்க யாராவது எடுத்துதான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா வலிப்புல ஒரு மனுஷன் கீழே சாஞ்சிட்டாங்கன்னா அவங்களால எப்படி செயல்பட முடியும்? அது போட முடியாது. ஸோ இந்த மாத்திரை பார்த்தீங்கன்னா ரெகுலரா எடுத்துட்டு இருக்கும் போது அதனால ஏற்படுற பக்க விளைவுகள் அந்த உடம்பு சந்திக்க வேண்டியிருக்கு. லிவர்ல ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். எந்த ஒரு ட்ரக் நீங்க கண்டினியூவா எடுத்தாலும் அந்த லிவர் தான் அதை கிளீன் பண்ண போகுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல லிவரால அதை கிளீன் பண்ண முடியாதுங்கிற நிலை வரும்போது கிட்னியும் கைவிட்டுரும். இந்த மருந்துகள் தொடர்ச்சியா வாழ்க்கையில ஆங்கில மருந்துகள் எடுக்கிறவங்க இந்த 2 பிரச்சனையை கன்ஃபார்மா சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. கல்லீரல், அடுத்தது கிட்னி. இந்த 2 உறுப்புகளும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சரிங்களா? அப்போ இந்த விஷயத்த இயற்கை முறையில நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலர் மருந்துகள் இதுக்கு ஒரு அற்புதமான தீர்வை கொடுக்குது. பரம்பரை நோயா இருந்தாலும் அதோடைய தொடர்பை துண்டிச்சு அவங்கள வலிப்பு நோயில இருந்து நிரந்தரமா குணப்படுத்த முடியும். அதே போல நம்ம சொன்ன மாதிரி பரம்பரை நோய் இல்லாம இருந்தாலும் சரி, அந்த காரணங்கள் முழுசா நமக்கு தெரிஞ்சது அப்படின்னும் போது இந்த வலிப்பு நோயை நம்ம குணப்படுத்தலாம். மூளையில கட்டி இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆக்சிடென்ட் இன்ஜுரிஸ் இருந்தாலும் சரி, இந்த அந்த காயங்களை எல்லாம் மறுபடியும் ஆத்தி அந்த நரம்புகளை ரீஜெனரேட் பண்ண வச்சும் இந்த மலர் மருந்துகள் வந்து இந்த வலிப்பு நோயிலிருந்து அவங்கள காப்பாத்தி கொண்டு வரும். அதே போல அந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த உடம்புல தங்கிட்ட அந்த அனஸ்தீஷியா அந்த மருந்துடைய எஃபெக்ட்ஸ்னால வரக்கூடிய அந்த ஃபிட்ஸ், அப்ப அந்த இடத்துல அந்த உடம்புல தங்கி இருக்கக்கூடிய மருந்துகளை நியூட்ரலைஸ் பண்ணணும். பக்க விளைவுகளை நியூட்ரலைஸ் பண்ணி அவங்கள சரி பண்றதுக்கு இந்த மலர் மருந்துகள் சரியா செயல்படும். மூளையில ஏற்படுற ரத்த கசிவு, அது தொடர்ந்து குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு டி அடிக்ஷனுக்கு கொடுத்துட்டு தான் அப்புறம் இந்த ஃபிட்ஸுக்கு கொடுக்க முடியும். அந்த குடிப்பழக்கம் உள்ளவங்களுக்கு வரக்கூடிய ஃபிட்ஸ்ன்றது நான் சொன்னது ரொம்ப ரேரா தான் வரும். ஸோ அவங்களே அவங்கள கெடுத்துக்கிட்ட ஒரு கணக்கு தான். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஆல்கஹால் இது வர்றது அது வேற. ஸோ அந்த அது இல்லாம இந்த சின்ன வயசுல ஏற்பட்ட அதிர்ச்சி சொன்னோம் பாத்தீங்களா, நான் சொன்ன அந்த பர்சனுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 மாசத்துல அவர் கியூர் ஆனார். அதுக்கப்புறம் அவருக்கு இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. நான் சந்திச்சு கேட்ட வரைக்கும் அதுக்கப்புறம் எனக்கு அது வரவே இல்லை அப்படின்ட்டாரு. ஏன்னா அது டெம்பரரியா வந்த விஷயம். இடைப்பட்ட காலத்துல ஏதோ ஒரு அதிர்ச்சினால வந்த விஷயம், அவ்வளவுதான். அப்ப அவருக்கு வலிப்புக்கு கொடுக்கும் போதே இந்த அதிர்ச்சியோட பின் விளைவு அதிர்ச்சி எல்லாத்தையும் அந்த ஆன்மாவில இருந்து நீக்கணும், உடம்புல இருந்து நீக்கிட்டா அவருக்கு வரும். சோ என்னோட அனுபவத்துல நான் பார்த்தது என்னன்னா அந்த நபருக்கு 2 மாசத்துல குணமாச்சு. பரம்பரை நோயா இருந்த ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட 1 வருஷங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் அவருக்கு சுத்தமா வலிப்பு வரல. பட் ஸ்டில் அவர் எனக்கு நான் மருந்து கையில வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காரு. பட் இப்ப வரைக்கும் மருந்தோட அளவெல்லாம் குறைச்சிட்டாலும் எந்த ஃபிட்ஸும் வரல. நான் சொல்லக்கூடிய இந்த நபருடைய வயது பாத்தீங்கன்னா 24 தான் இருக்கும். இவர் இப்ப வேலைக்கும் போறாரு. வெயிட் எல்லாம் தூக்கி ஒரு ஃபேக்டரியில ஏதோ ஒரு ஃபேக்டரியில வேலையும் செய்யறாரு. இதுக்கு முன்னாடி அந்த வாய்ப்பு எல்லாம் இல்ல அவருக்கு. ஒரு வெயிட் தூக்குனா கூட ஃபிட்ஸ் வந்துடும். இப்ப போறாரு, ஒரு கம்பெனில வேலை செய்யறாரு. எல்லா ஹெவி வெயிட் இருக்கக்கூடிய உபகரணமும் தூக்கி வைக்கிறார். அது மாதிரி அவர் தன்னைத்தானே முயற்சி பண்ணி அந்த வாழ்க்கையை மாத்துறதுக்கான நிலைக்கும் வந்திருக்காரு. ஸோ இப்போ மலர் மருந்துகள் மூலமா இந்த ஃபிட்ஸ் அப்படிங்கிற அந்த வலிப்பு நோய்க்கு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். கால அளவுன்னு நம்ம கேட்டோம்னா மருத்துவத்துடைய ஒரு தர்மம் என்னன்னா எப்பயுமே இத்தனை நாள்ல இந்த நோய் குணமாகும்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த வலிப்பு நோய் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் ஓராண்டு 1 வருஷம் தொடர்ச்சியா அந்த மருந்துகள் எடுக்கும் போது இந்த வலிப்பு நோய்கள் வந்து முழுமையா குணமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறமும் தேவைப்படுமா அப்படிங்கிறது அந்த உடல் நிலையை பொறுத்தது, அவங்களுடைய உடம்பு நேச்சர் என்னங்கிறது பொறுத்தது. அப்போ 1 வருஷம் இந்த மருந்து எடுத்தாலும் இது 100% இயற்கையானது, 100%.
எந்த பக்க விளைவுகளும் இல்லாம நம்மள முழுமையா குணப்படுத்திக்கும். அதே போல இந்த மனம் சார்ந்த காரணங்கள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, எல்லாத்துக்குமே இந்த மலர் மருந்துகள் தான் நமக்கு தீர்வு. மலர் மருந்துங்கிறதே இந்த மனம் சார்ந்துதான் வேலை செஞ்சு நம்மள குணப்படுத்துது. இந்த அதிகமான பயம், பதட்டம், ரொம்ப அதிகமா சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க சிலர். அதிகமான சிந்தனை, அதனால ஒரு நரம்பு நோய் வரும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனையே வரும். இந்த நரம்பு நோய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலர் மருந்துகள் மூலமா தான் நம்மளால முழுமையா சரி பண்ண முடியும். சரிங்களா? சோ இந்த மூளை சார்ந்த அனைத்து விஷயங்களுக்குமே, ஃபிட்ஸ் மட்டும் இல்லைங்க, ஃபிட்ஸ், பார்க்கின்சன் அந்த 2 விஷயம், அப்புறம் ஆட்டிசம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மூளை சார்ந்ததுதான். சோ இப்ப இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது ஃபிட்ஸ பத்தி தான். இந்த ஃபிட்ஸ் அப்படிங்கிற இந்த மொத்த விஷயத்துக்குமே இந்த மலர் மருத்துவத்தின் மூலயமாக நிரந்தர தீர்வு உண்டு. மலர் மருத்துவம்ங்கிறது முதலாவது ஆப்ஷனா வச்சுக்கலாம். இரண்டாவதா நான் செய்யக்கூடிய மாஸ்டர் குவாஷா தெரப்பி, நான் பண்ணக்கூடிய பேட்டர்ன்ல பாத சிகிச்சையில அது வந்து செகண்ட் ஆப்ஷனா இருக்கும். ஆனா முழுமையா குணப்படுத்துறதுக்கு நமக்கு தேவை வந்து மலர் மருந்துகள் மட்டும்.